Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வருது, நிறைய எரர் வருது. அந்த நிறைய டவுட்ஸ் ப்ளஸ் எரர்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லி தர போகிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்தால் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் ஐடிக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா NVSP அப்படிங்கிற வெப்சைட் நான் சொல்லியிருப்பேன். நம்ம அந்த இணையதளத்துக்கு போயிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதுமானது. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் voters.eci.gov.in அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். அப்படி இல்லை NVSP போட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல ஃபஸ்ட் நீங்கள் சைன் அப்னு கொடுங்க. உங்களுக்கு ஐடி இருந்தால் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க உங்களோட மொபைல் நம்பர் இங்கே ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பெயர் கேட்கும். உங்கள் பெயர் கேட்டதுக்கப்புறம் ஒரு OTP சென்ட் ஆகும். அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதான், ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இவ்வளோ தான் ஐடியோட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்மளுக்கு ஐடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் லாகின் பேஜுக்கு போயிருங்க. லாகின் பேஜ் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சா போட்டுக்கோங்க. ரெக்வெஸ்ட் OTP இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்டர் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போயிடும். எனக்கு OTP வந்துருச்சு. நான் வெரிஃபை லாகின் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா இப்படி தான் நமக்கு ஓட்டர் ஐடி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6ங்கிறது தான் வந்து நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது. இந்த ஃபார்ம் 6 கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த மாதிரி அசம்பிளி பார்ட் நம்பர்லாம் கேட்டிருக்கோம். இது கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். தெரியாதவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோட அவங்களோட ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? இதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் கேட்கும். நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மொபைலில் கீபோர்டில் கூகுள் டைப் தமிழ் வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே இங்கே வந்து டைப் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும். இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இங்கே வந்து தமிழில் உட்காரும். ஸோ இந்த தமிழில் உட்காருறது சில பேருக்கு தவறாக இருக்கும். அந்த தவறை எப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா, இது காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் தமிழ்ங்கிற ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ காப்பி பேஸ்ட் அறவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு இடத்துல காப்பி பேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு பேர் எழுதுகிறேன். டேப் கொடுத்தனா எனக்கு தமிழில் மாறிடும். இப்போ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் பேஸ்ட் ஆகாது. ஸோ வந்து இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இங்கிலீஷ் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தமிழில் உட்காருது. ஒருவேளை இந்த தமிழ் எனக்கு தவறாக இருக்குது ப்ரோ, அப்படி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல கீபோர்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கீபோர்டு ஆப்ஷனில் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் நேமு தப்பாக இருந்தால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பேக் ஸ்பேஸ்னு இருக்கும். நீங்கள் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட பெயர் சரியாக இருக்கிறத இங்கே எப்படி இருக்கோ அதுபடி எழுதுங்க. பாருங்கள், என் பேர் நான் எழுதுகிறேன். சி போட்டாச்சு. அதுக்கான மேலே அந்த ஒத்த சொல்லி கொம்பு போட்டாச்சு. ரா போட்டு துணைக்கால் வேலைனா இது. அதே மாதிரி இஜ்ஜு போடணும். இந்த இடத்துல இது வச்சுட்டு புள்ளி இது. இப்போ நம்ம இப்படி எழுதிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சர்நேம் வந்து உங்களோட அப்பாவோட இனிஷியல் போட்டுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் ஃபோட்டோ நிறைய ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வரும் பாருங்கள். whatsapp.image நம்பரு ஐஃபேன் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து இந்த வெப்சைட் அக்செப்ட் பண்ணிடும், ஒரு சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணுறதுனால ஜூமு கிராப் அது பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க, நோ ஃபேஸஸ் ஆர் ஃபவுண்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளியராக இல்லைனாலும் எடுத்துக்காது. இன்னொரு விஷயம், அந்த நேம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐஃபேனு டாட் வந்தாலும் எடுத்துக்காது. ஸோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல ரீநேம் கொடுத்துருங்க. ரீநேம் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தனாலும் இப்போ எடுத்துக்காது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸும் இல்லை. அதனால் வந்து AI மூலமாக நமக்கு ரிஜெக்டட் ஆகுது. ஸோ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்காது. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கும். நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு வீடியோக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போது இந்த அம்மா ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன். போட்டுட்டு ஃபேஸ் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஃபில் டைப் இன்க்ளூட் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வருதா. இப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள், டெலீட் கொடுத்துட்டு நான் சூஸ் ஃபைலில் போய் அதே பேரை ரீநேம் கொடுக்குறேன்.
ரீநேம் கொடுத்துட்டு சும்மா ஒரு லெட்டர் மட்டும் PT1 கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. அதாவது நம்பரு டாட்டு ஐஃபன் இந்த மாதிரி இந்த சிம்பிள் வர்றதுலலாம் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் ஆகாது. ஸோ வந்து கவனமாக பார்த்துட்டு இதை ஒரு எரர் வரும், இந்த எரர் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் கேட்குது, நம்ம போடலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை, இப்போ அவசியம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோன் இல்லைன்னா நீங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் நம்பர் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஒரு சில நேரத்தில் ஓடிபி போகாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருப்பீங்க. ஓடிபி 2-3 டைம் கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 150 செகண்ட் கழிச்சு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வேற ஒரு மொபைல் நம்பர் போட்டு டக்குன்னு ஓடிபி எடுக்கலாம். ஏன்னா உங்களோட மொபைல் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஓடிபி வரதுக்கு லேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, டப்புன்னு மேலே வந்துட்டு இந்த ஸ்டெப்பில், அதாவது செல்ஃபுங்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நம்பர் இது போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணனா வரும், திருப்பி கிளிக் பண்ணால் போகும். கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லைனாலும் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கலாமா வேண்டாம்னு நிறைய பேர் கேட்டிங்க. அது உங்களோட இஷ்டம் தான். ஆதார் நம்பர் கொடுக்கலாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் கொடுக்கறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. எதுக்கும் ஆதார் நம்பர் கொடுக்குறோம், ஆனால் ஓட்டர் ஐடி கண்டிப்பாக நம்ம கொடுக்கறது பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஃபீமேல் இந்த மாதிரி தேர்ட் ஜெண்டர் இருக்காங்க. நீங்கள் தேர்ட் ஜெண்டராக இருந்தாலும் தாராளமாக கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எரர் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்துங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தவிர என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி ப்ரூஃப்காக வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுருப்பாங்க பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்தியன் பாஸ்போர்ட், அதே மாதிரி சர்டிஃபிகேட் 10th 12th CBSE எது வேணால் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான இது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் அது விசிபிள் ஆகும். அதுக்கு மட்டும்தான் அந்த பர்பஸ் கொண்டு தான் எடுத்துப்பாங்க. அது நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை தாண்டி ஏதாவது டாக்குமெண்ட் வைக்கிறதாலும் அதோட டாக்குமெண்ட் பேரை மென்ஷன் பண்ணி வைங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பாருங்கள், அதோட எந்த டாக்குமெண்ட் வைக்கிறீங்களோ அதோட காப்பி வந்து 2 MBக்குள்ள JPG ஃபைல் அந்த மாதிரி PNG ஃபைல் எதாக இருந்தாலும் வைக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நேம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வைக்கணும், ஆதார் கார்டுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் எழுதும்போது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வருது. அதே மாதிரி நான் இங்கிலீஷில் கொடுக்கும்போது தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வருது, அது எப்படிங்க பிரதர் மாற்றுறது, நான் எப்படி மாற்றினாலும் மாறுதுங்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொன்னேன், எப்படி என் பேர் கீழே நான் பேருன்னா அந்த கீபோர்டை கரெக்டாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. கண்டிப்பாக வந்து காப்பி பேஸ்ட் யூஸ் ஆகாது. நீங்கள் கூகுள் கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல விழாது. ஸோ வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற கீபோர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல என்ன கீபோர்டு வருது அந்த கீபோர்டு தள்ளி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த பக்கம் இந்த வேணுனாலும் இந்த ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கீபோர்டு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் மாதிரி தான் நீங்கள் அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன எரர் வருது பார்த்தீங்கன்னா, இன்வேலிட் எரர்னு வரும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியில் 6 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. 6க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் நம்ம போட முடியாது. ஸோ வந்து அப்பப்போ வந்து ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஐடி கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ப்ரொஃபைல் செட் பண்ணணும். அதாவது ப்ரொஃபைல் என்ன செட் பண்ணணும்னா, ஒரு ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தரோட எபிக் நம்பர் அங்கே, அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் போட்டு ப்ரொஃபைல் செட் பண்ணிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைல் சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்வேலிட் எரர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 ஃபைலுக்கு மேலே போட்டிங்கன்னு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ஐடி கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் மேலே வேறு என்ன எரர் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிபி பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நீங்கள் வேற ஒரு மொபைல் நம்பர் போட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வருது. வேறு ஏதாவது எரர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு 15 டேஸில் உங்களுக்கு ஃபைல் ஓகே ஆயிரும். ஃபைல் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டு வரதுக்கு கண்டிப்பாக 25 டேஸ் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கார்டு வரதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராக் பண்ணுறது இதில் தான் பண்ணணும். இதில் நான் S2211க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நம்பர் கிடையாது, கேரக்டர் வரும், நம்பர் வரும். கவனமாக பார்த்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராக்கிங் டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு வரதுக்கான இந்தியா போஸ்ட்டோட உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வருது. ஸோ உங்களோட ஐடி கார்டு ஒரிஜினலாக வர்றது ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேவைகள் வந்து இப்போ தடை செஞ்சுட்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் இந்தியா போஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கார்டெல்லாம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு வருமானு தெரியல. ஒரிஜினல் கார்டு வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் எபிக் நம்பர் ஜென்ரேட் ஆனோடனே இந்த இடத்துல பாருங்கள் எபிக் டவுன்லோட் இருக்கும்.
உங்களோட ஓட்டர் ஐடி எபிக் மீன்ஸ் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தான். அதை போட்டுட்டு உங்கள் அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். அந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, பிரிண்டடாக போட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஓட் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து எடுக்கணும். இன்னும் உங்களுக்கு ஓட்டரில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வெப்சைட் வந்து அப்டேட் பண்ண நிறைய எரர்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண தான் நம்மளுக்கே புரிய வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஏதாவது மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொல்லித்தரேன். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டு வச்சு ஓட்டர் ஐடி போடலான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ இருந்தால் மட்டுமே போதுமானது. 15 நாள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.